ஜிவியை பற்றி நம்ம இந்த மாதிரிலாம் என்னெல்லாம் காமெடியாக சொன்னோம்னா, ஜிவிங்கிறது வந்து ஒரு திருக்குறள் மாதிரி. ஒரு சின்ன உருவத்துக்குள்ள அபாரமான திறமைகள். நான் நேற்று கேட்டேன், அவர் என்னை இந்த இதுக்காக இன்வைட் பண்ணும்போது நான் கேட்டேன், ஏதாவது சுவாரஸ்யமாக பேசுகிறதுக்கு உங்களுக்கும் ஹீரோயினுக்கு ஏதாவது மேட்டர் இருக்கா எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னேன். சார் அதெல்லாம் சொல்லிடாதீங்க சார் அப்படின்னாப்புல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதோ இருக்குது ஆனால் எனக்கு சொல்லிடாதீங்க சார், நம்ம 2 பேருக்குள்ள என்ன கனெக்ஷன் அதை மட்டும் சொல்லுங்கள் சார் அப்படின்னாப்புல. அப்படின்னாப்புல நான் ஜிவியை பார்க்குறது அவர் வந்து பண்ணுற படங்கள் ஜாலியாக அப்படி ஹாப்பியாக இருக்கே தவிர, 1001 மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிஜிஎம்லாம் வந்து சான்ஸே இல்லை. ஜிவிக்கான அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலங்கிறது வந்து ஜிவி மாதிரி எனக்கும் ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. அவர் சொல்லியிருக்கார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து அதில் ஒரு கிராம இசை பண்ணியிருக்கேன்னு. கவலைப்படாதீங்க ஜிவி, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிராமி அவார்டே கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய திறமைகளும் அது வந்து அங்கீகரிக்கப்படும். அப்புறம் இந்த படம் வந்து நல்ல கதையோட பண்ணுற படம் மட்டும் இல்லை, நல்ல மனசோட பண்ணுற படம். பாண்டியராஜனுடைய நல்ல மனசு, மிஸ்டர் ரவிச்சந்திரனுடைய நல்ல மனசு, உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். செமன ஒரு டைட்டிலே செமையாக இருக்குது. பிவின்னா பேர்ட்ஸ் வியூ, ஒரு பறவையின் பார்வையில் பிவி. அந்த மாதிரி ஜிவின்னா கேர்ள்ஸ் வியூ. கேர்ள்ஸ் வியூவில் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது நம்மளுடைய ஜிவி பிரகாஷ் அவர்கள். இந்த படத்தோட ட்ரைலரில் கூட சொல்லுவாங்க, இவன் ஜாதகப்படி பொண்ணெல்லாம் எங்கே இருக்கும் அங்கே தான் இவன் இருப்பான். நான் சொல்ல, இந்த படத்தோட ட்ரைலரில் கூட அதை சொல்கிறாங்க. அதை சொல்லும்போது ஜிவி வந்து இல்லை, தனக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டாப்புல. இந்த ஹீரோயின் கூட சொன்னாங்க இந்த மாதிரி ஜிவி வந்து நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து எக்ஸ்பிரஷனே எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சம்சாரிக்கும் சன்னியாசிக்கு என்ன வித்தியாசம்னா, சன்னியாசிங்கிறவன் வந்து புலி தோல் மேலே தூங்குறவன், சம்சாரிங்கிறவன் புலியோடவே தூங்குறவன். ஆனால் ஜிவி கிட்ட இருக்கிற பெரிய விஷயம் என்னன்னா, தான் ஒரு புலியோடவே தூங்குறோன்னு தெரியாத மாதிரி சன்னியாசி மாதிரியே நடிக்கிற ஒருத்தன். வெள்ளம் திங்கிறது ஒருத்தன், விரல் திங்கிறது ஒருத்தன், விரல் சூப்புறது ஒருத்தன் வாங்க. இப்போ நான் விரல் சூப்பிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், பாவம் இவன் தான் வெள்ளம் தின்னுருப்பான்னு எல்லாரும் சந்தேகப்படுவாங்க என்ன. ஆனால் ஜிவியை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் செய்கிறது அவர் தான். ஆனால் பார்க்குறவங்க பாவம் இவர் விரல் சூப்புறாரு, வெள்ளம் எவனோ தின்னு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னோசென்ட்டான ஃபேஸ் வந்து ஜிவியோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்படிலாம் நான் பேச வேண்டியதாக இருக்குது. எந்த மேடைக்கு போனாலும் இப்படி நான் பேச வேண்டிய ஒரு கட்டாயம். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை காணோன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தையை கண்டுபிடிச்சி 5 வருஷம் ஆச்சு. இப்போவும் அந்த ஸ்கூலுக்கு போனால் அந்த பழைய வாட்ஸ்அப்பை வச்சுக்கிட்டே திருப்பி கொண்டு ஸ்கூலில் விட்டு வீட்டில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கே போக முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி நான் எப்போ பேசினாலும் இந்த மாதிரி ஏதாவது குண்டக்க மண்டக்க பேசுகிறது வந்து கட்டாயமாகி போச்சு. ஒரு போன மாதத்தில் ஒரு நாள் ஏசுதாஸுக்கு வந்து பத்ம விபூஷன் வாங்கிறதுக்காக ஒரு பாராட்டு விழா. அந்த மேடைக்கு போய் பார்த்தோம்னா இந்த பக்கத்தில் ஒரு பெரிய சபரிமலை ஐயப்பன், இந்த பக்கத்தில் ஏசுதாஸ் பெரிய தாடிலாம் வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. இவங்க கிட்ட போய் நம்ம என்ன காமெடியாக பேசுறதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வெஜிடேரியனாக பேசிட்டு வந்துட்டேன். லக்ஷ்மண் ஸ்ருதி தான் அந்த ஷோ பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, என்னங்க நீங்கள் பார்த்திபன் பேசுகிற மாதிரியே இல்லையே அப்படின்னு. நான் சொன்னேன், என்னங்க இந்த பக்கம் ஒரு சாமி இருக்குது, இந்த பக்கம் ஒரு சாமியார் இருக்குது, நான் போய் என்னங்க பேசுறது அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் அப்படி பேசினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறுபடியும் மேடைக்கு அமிச்சாங்க. மேடைக்கு அமிச்சா பின்னாடியே ஒரு சிங்கர் ஒரு பொண்ணு வந்து, அப்புறம் சொல்லுங்கள் சார் அப்படின்னுச்சு. சுற்றி மேலே நிறைய லைட் போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், இவ்வளோ லைட் போட்டிருக்குமோ நம்ம என்னம்மா சொல்கிறது அப்படின்னு. உடனே அவர் புத்திசாலித்தனமாக அந்த போர்டில் இருக்கிற என்ன பண்ணால் லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு, இப்போ சொல்லுங்கள் சார் அப்படின்னுச்சு. லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னம்மா சொல்கிறது அப்படின்னு. என்னாச்சுன்னா அந்த ஐயப்பனை ஏஞ்சி நின்று கை தட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த சபையை வேற மாதிரி மாறி போய் எல்லாம் ஒரே பயங்கர கலாட்டா காமெடி. இந்த கலகலப்பு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு செமைய அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு செமன்ற வார்த்தையை வந்து எந்த வார்த்தைக்கு முன்னாடி போட்டாலும் அதோட அர்த்தம் வந்து டபுள் ஆகிடும். செம அழகு, அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகு, செம என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி செமையாக இருக்குன்னாவே முன்னாடி வந்து ஒரு டபுள் அழகுன்ற மாதிரி ஒன்று வந்துடும். அர்த்தனா அப்படின்னா அர்த்தம் என்னன்னு பார்த்தேன், அதுவும் செமன் தான் வருது. உண்மையிலே ஒரு பொண்ணு செமையாக இருக்கிறது வந்து நம்மளுடைய கண்ணுக்கு சுமை, அப்புறம் நம்மளுடைய மனசுக்கு சுமை. ஆனால் இருந்துட்டு போட்டோமே அந்த மாதிரி ஒரு சுமையாக ஒரு பொண்ணு. சுசீந்திரன் சார்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் பாட்டு வர்றப்ப, யார் சார் மியூசிக் டைரக்டர், ஃபஸ்ட் படமாக சூப்பராக போட்டிருக்காப்புலன்னு. ஸோ ஜிவி வந்து நடிகராக ரெஜிஸ்டர் ஆகிட்டார். அதனால் உண்மையாகவே மறந்துட்டு கேட்டேன். நான் ஒரு மியூசிக் டைரக்டர் அறிமுகப்படுத்தி வச்சாங்க வந்தோடனே, புது மியூசிக் டைரக்டரை. ஸோ அவர் இருப்பாருன்னு மைண்ட் செட்லேயே கேட்டுட்டு இருந்தேன். நடிகருக்கு வாழ்த்துக்கள்.
ப்ளஸ் டீம் ஃபுல்லாகவே வள்ளிகாந்த் சார் வணக்கம், வாழ்த்துக்கள். ரவீந்திரன் சார், பிரச்சனைகளையே பேசிகிட்டு இருந்திருக்கோம். சந்தோஷமான ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் உங்களை ஸ்டேஜில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் உங்களுக்கு அமையணும், வாழ்த்துக்கள். ப்ளஸ் சூரி பிரதர், சதீஷ் பிரதர், நடிக்கலினாலும் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து காம்பேர் பண்ணியிருக்கீங்க. எனக்கு நிறையா படம் நடிச்சிருக்கீங்க, வரல ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு. கண்டிப்பாக பிரதர், அடுத்த படம் கண்டிப்பாக நான் சண்டை போடுவேன். ப்ளஸ் இது நம்மால் வாங்கின சம்பளமும் பசங்களுக்கு வாங்கின சம்பளமும் கழிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. அப்போ படத்தில் நடித்து கழிக்கல, ஸ்டேஜில் தான் கழிச்சிருக்கீங்க. ப்ளஸ் இன்னொரு நன்றி ப்ரொடியூசருக்கு, பாண்டியராஜ் சாருக்கு. என்னென்னா, நிறையா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறையா ஈசி மெம்பர்ஸை இங்கே தான் சந்திக்கிறோம். பாண்டியராஜ் சார் ஒவ்வொரு ஊருக்கு போய் நாங்கள் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுறப்ப சொல்லுவார், மிஷ்கின் சாரும் பாண்டியராஜ் சாரும், நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்லது பண்ணலைன்னா எங்களை செருப்புலேயே அடிங்க அப்படிவேன். என்னடா இது, எதுக்கு எடுத்தாலும் ஸ்டேஜுக்கு ஸ்டேஜ் செருப்புலேயே அடிங்க செருப்புலேயே அடிங்க. அதுக்கு பயந்து கவுன்சில் சைடு வர்றது இல்லையா? இல்லை. ஸோ ரொம்ப நன்றி, இங்கே எல்லாரையும் சந்திச்சிருக்கிறோம். ப்ளஸ் நிறையா விஷயம் பைரசிக்கு கேபிள் சேனல் விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ப்ரொடியூசர்ஸ் ப்ளஸ் இண்டஸ்ட்ரியோட ஒத்துழைப்பு வேணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு, ப்ரொடியூசர்ஸ்க்கு, இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா டீம் மெம்பர்ஸுக்கும், புது கேமராமேன் விவேக் வாழ்த்துக்கள். முதலீடு பண்ணவங்களுக்கு மட்டும் பொருளை ஈட்டி தர்ற படமாக இது இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் கவுன்சிலில் உழைச்சிட்ருக்கோம். முதலீடு பண்ணாத கேபிள் டிவி ஆகட்டும், மற்றவங்க யாருமே இந்த படத்தினால பலனடையாத ஒரு சூழ்நிலையை உருவாகிறதுக்கு நாமெல்லாம் சேர்ந்து உழைக்கணும்னு இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.